ஹலோ கைஸ், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் கைஸ். என்னென்னா, இப்போ 3 days லெஃப்ட் இன் யுவர் NE10 ட்ரையல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீ ட்ரையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 12 நாளோ 14 நாளோ தான் ஃப்ரீ ட்ரையல் தராங்க. அதுக்கப்புறம் NE10 நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போயிருமோ? ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ காசு கேட்குறாங்களே. ChatGPT மாதிரி ஃப்ரீ டோக்கன்ஸ் இருந்தாலும் சரி, இங்கே அதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப நாள் யோசித்தேன், இதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ மோட் இருக்குமா, ஃப்ரீ மோடு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. இவ்வளோ பெரிய ஏஐ ஆட்டோமேஷனாக இருக்குது NE10 பிளாட்ஃபார்மு. இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷனோ இல்லை சர்வரில் போடுற மாதிரியோ ஏதாவது ஒரு இது இருக்காதா, ஒரு செட்டிங் இருக்காதான்னு பார்க்கும்போது தான் டக்குன்னு எனக்கு ஒரு டெவாப்ஸோட ஒரு ஃபீச்சர், அதாவது டெவாப்ஸோட ஒரு சர்வீஸ் ஞாபகம் வந்துச்சு, விச் இஸ் டாக்கர் NE10 அடிப்போம். ஓகே, ஸோ NE10க்குள்ள டாக்கர் இமேஜ் இருக்கான்னு கேட்டால் அதை வாங்க இப்போயே போய் நம்மளே போய் பார்த்துருவோம். ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிது NE10 IO/NE10ன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ். பார்த்தீங்கன்னா 100 million டவுன்லோட்ஸ் இருக்குது இதில். என்னன்னா அதுக்குள்ளே 100 million டவுன்லோட்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, ஃபைன், ஒரு புல் பண்ணி பார்த்து ரன் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது வந்து நான் மட்டும் பண்ணக்கூடாது, உங்கள் கூட ஷேர் பண்ணுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இது ஃப்ரீயா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ. எஸ், ஈவன் ஐ வாஸ் இன் ஷாக். ஓகேவா, டாக்கர் ஃபஸ்ட்டு டாக்கர் இமேஜஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடுறேன் நான். ஓகே, ஒன்றுமே இல்லை, தட்ஸ் குட். டாக்கர் புல். ஸோ டாக்கர்லேருந்து நான் இப்போ புல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி அந்த வாட் இஸ் தட், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இவருங்க 149 MBயில் தான் ஒன்று இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு புது இமேஜ் வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ போய் டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுப்போமா? ஃபைன், இப்போ வந்து இது இமேஜாக ரன் ஆகுது. இதை நம்ம கண்டெய்னராக மாற்றுவோம். ப்ரோ கண்டெய்னர்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டாக்கருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கைஸ். டெவாப்ஸ்க்கு கீழே, டெவாப்ஸ் கேட்டகரி கீழே சப் கேட்டகரியாக போட்டிருப்பேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாக்கர்னால் என்ன, கண்டெய்னர்னால் என்ன, இமேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஒரு கோடை நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ண வைக்கிறேன்னா அதுதான் வந்து நம்ம வந்து கம்பைலர் மூலயமா ரன் பண்ண வைக்கிறோன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஒரு இமேஜை ரன் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை டாக்கர். ஆல்ரைட், ஸோ டாக்கரோட கமாண்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையே எடுத்து நம்ம போடுவோம். ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ கண்டெய்னர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ அதுக்குள்ளே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுக்குள்ளே ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணுவோம். லோக்கல் ஹோஸ்ட் 5678. ஓகே, ஏன் cannot get in வருது? HTTPO. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் வந்துடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், உங்களுக்கு வந்துருச்சு. 123@gmail.com. மாஸ்கி யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னே கொடுத்துரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறும். ஓகே, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிஸ்னஸ் ஓனர், மை செல்ஃப், ஹவு பிக் இஸ் யுவர் கம்பெனி, லெஸ் தென் 20 people, கூகுள், இதான் நம்ம போடுறது தான். இதில் மற்றதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே போய் நீங்கள் க்ரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்து உங்களுக்கு வேண்டியதை க்ரியேட் பண்ணிக்கலாம் லோக்கலாகவே. ஸோ லோக்கலாகவே எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்துட்டேன். ப்ளஸ் திஸ் இஸ் ஃப்ரீ கைஸ். நீங்கள் போய் NE10 க்ளவுட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அவங்க அதுக்கு தான் காசு. மற்றபடி ஒர்க் ஃப்ளோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, நம்ம ஏதாவது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, பெர்ப்ளெக்சிட்டியோ இல்லை ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கோ ஒரு காசும் இல்லை. ஏன்னா இது நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறோம்ல, அதனால் ஒரு காசும் கிடையாது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டூட் திஸ். ஆனால்
ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜே இருக்கும் நம்மளுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே கண்டெய்னர் ரன் ஆகுதுல்ல, இந்த கண்டெய்னர் இப்போ வந்து டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ என்ன ப்ராப்ளம்னா டாக்கர் நான் ரிமூவ் பண்ணிட்டு 78 ஓகே கேனாட் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும், இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப் ஆயிரும். திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் டாக்கர் ஸ்டார்ட் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் வாட் இஃப் ஐ ரிமூவ் திஸ் கண்டெய்னர், வாட் வில் ஹேப்பன்? ஓகே ஸோ அது ஸ்டாப் ஆனனால அது வரலன்னு நினைக்கிறேன். டாக்கர் ps/aன்னு கொடுங்க. ஓகே 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 ஸோ ரிமூவ்னு கொடுத்தனால அது அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு போல். ஸோ டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தா பாருங்கள் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே ஸோ டாக்கர் ps/a கொடுத்தா அந்த கண்டெய்னரே இல்லை. ஓகேவா? இப்போ டாக்கர் இமேஜஸ் போய் இப்போ திரும்பி நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து கண்டெய்னர் ரன் பண்ணணும். அப்போ நான் சேவ் பண்ண இந்த மாஸ்கியாக இருக்கட்டும், இந்த க்ரெடென்ஷியல்ஸாக இருக்கட்டும், இந்த ஒர்க் ஃப்ளோஸாக இருக்கட்டும், எதுவுமே சேவே ஆகாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா? எஸ், எதுவுமே சேவே ஆகாது. ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். வேணால் உங்கள் ஓன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி க்ளவுட்லேயோ இல்லை உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்லேயோ நீங்கள் வந்து இந்த கண்டெய்னரை வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே பட் ஆனால் ரன்னிங் ஸ்டாப் ஸ்டேட் போச்சுன்னா கண்டெய்னர் ஐடி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஸோ ரிஸ்க்கை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ கைஸ்.